ஓம் கிளிசரா போற்றி, ஓம் நவகர நேரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு தலைகீழாக மாறப்போகுதுங்க. அதாவது உங்கள் தலைவிதி புரட்டி போட்ட மாதிரி வேறு மாதிரி மாறப்போகுது. இறைவன் எழுதிய விதி நல்ல விதமாக ஒரு ஏற்றமான விஷயமாக இன்பமான விஷயமாக டோட்டலாக மாறப்போகுது. அது காரணம் 3 கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்றிருக்கு. குரு ஹம்ச யோகம் 7ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம். அடுத்து சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாரு. சுக்கிராயத்த யோகம் மாளவிய யோகம். ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ருச்ச யோகம். செவ்வாய் புதன் இணைஞ்சிருக்குது ஒரு வகை நல்லது தான். ஆனால் சேரலை. பட் புதன் ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் பெரும்பாலும் நல்ல நிலைமையில் இருக்குது. இதில் செவ்வாயும் புதனும் குரு பார்வையில் இருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த நிலப்பாடு நல்லா இருக்குது. நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 10, 11, 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அடுத்தடுத்து இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 3-4 மாதங்கள் நல்லாயிருக்கும். சுக்கிரன் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், தை மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ஸோ சுக்கிரன் நிலைப்பாடு, புதன் நிலைப்பாடு, செவ்வாய் நிலைப்பாடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் அடுத்த ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார். அது 2026 தான். ஓகே நேர்களே, இந்த நிலைப்பை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ராசிக்கு தர்ம கர்ம லாப ஸ்தானங்கள் நல்லா இருக்குது. தர்மம் 9ஆம் இடம், கர்மம் 10ஆம் இடம், லாபம் 11ஆம் இடம். இதுதான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, தொழில் வியாபாரம் பண்ணாலும் சரி, இதை 3 தான் செய்யணும். உத்தியோகத்தில் என்ன, ஒருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும். தொழில்னால் நம்ம ஒரு 10 பேர் வச்சு தொழில் பண்ணணும். இல்லைனா தனியாக வியாபாரம் பண்ணணும் முதலீடு பண்ணி. ஸோ எப்படி இருந்தாலுமே ஒரு மனிதன் அன்றாட பிழப்புக்கு அவனுடைய ஜீவனாம்சத்துக்கு உள்ள அமைப்பு இதுதான். அதை தான் 10ஆம் இடத்த ஜீவனாம்சம் அப்படிமோ, ஜீவன ஜானம் அப்படின்னு சொல்லலாம். ராஜ்ய சாணம், ஜீவன சாணம், தொழில் சாலம் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த இடங்கள்லாம் இப்போ நல்லா இருக்குது. சூரியன் சுபத்துவம் ஆகிறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுபத்துவம் ஆகிறாரு. 8 கூடியவன் 10ஆம் இடத்துல சுபத்துவம் ஆகிறதுனால எதிர்பாராத விஷயங்கள்லாம் தொழிலில் நடக்கும். தொழில் விவகாரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். அரசாங்க விஷயம் நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லதாக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, எதிர்பாராமல் சில காரியங்கள் பண்ணுவீங்க. அதனால் மனசுக்கு இன்பம் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து கிரக நிலைகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான் சரியில்லை. ஆனால் அவர் சனி பகவானோட பைண்டிங் பண்ணி இருக்கிறாரு. சனி பகவானை குரு பார்க்குறாரு. ஒரு பார்சியலி பரவாயில்ல. இருப்பினும் 2ஆம் இடத்துல ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் கொஞ்சம் உங்களால் இயல்பாக இருக்க முடியாது. ஒரு இன்வால்மெண்ட் குறைஞ்சிருக்கும். குடும்பத்தில் பரிபூர்ணமாக உங்களால் சில காரியங்களை செய்ய முடியாது. குடும்ப உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியான நேரில் 1000 தான் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தொங்கல் இருக்கும் குடும்பத்தில். அது என்ன சொல்கிறது, அது இருக்க தான் செய்யும். ஆனால் பட் ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறாரு. இருப்பினும் அவர் ராகுவோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறார். 50% தான் அவர் சுபத்துவமாக இருக்கிறார். ஏன்னா ராகு கூட சேர்ந்து இருக்கிறார். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து இருக்கிறார். அதுக்கு பின்னாடி தான் அவர் பரிபூர்ணமாக வெளியே போகிறார். நவம்பர் 25 அவர் வக்கர நிவர்த்தி ஆனாலுமே டிசம்பர் 5க்கு மேலே தான் அவர் அந்த டிகிரி வைஸ் கொஞ்சம் முன்னோக்கி போகிறாரு. அது வரைக்கும் ராகு கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. ஒரு 15 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த அமைப்பில் உங்கள் ஜாதகம் இருக்குது. ராகு ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. பின்னோக்கி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுபோல் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராகுவின் பார்வை. ஸோ 12ஆம் இடம் 9ஆம் இடம். அப்பா வழியில் சில எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்கலாம். அப்பா வழி உறவு முறைகள், பங்காளிகள் இது இருக்கலாம். வீட்டில் பாகப்பிரிவினை நடக்கலாம். சொத்து பத்து விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஆகலாம். இதெல்லாம் நடக்க தான் செய்யும். பாவகிரகங்கள் பார்வைப்பெற இடங்கள் நல்லா இருக்காது. ஒரே நேரத்தில் ராசிக்கு 9ஆம் இடத்தை ராகுவும் சனியும் பார்க்குறாங்க. ஸோ மகர ராசியுடைய தாப்பன் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. பட் சூரியன் ஓரளவு பரவாயில்ல. சூரியன் ஓரளவு சுபத்துவமாக தான் இருக்கிறார். IPS 20க்கு மேலே. ஏன்னா ஒரு ஆதிபத்தியத்தை பேசும்போது ஒரு காரகத்துவத்தை கிரகத்தையும் சொல்லணும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது தகப்பன் வழியை குறிக்கும். தகப்பனுக்குரியவன் சூரியன். ஸோ சூரியன் ஓரளவு நல்ல நிலைமையில் வராரு. அடுத்து 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கனால அப்பா வழியில் சில செலவுகள், எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும். அப்பா வழின்னா என்ன, அப்பா கூட பிறந்தவங்க அவங்க வழியில், அப்பா வழி சொத்து வழியில், தாத்தா பாட்டி வழியில், வீட்டு விஷயம் வழியில், குடும்பத்தில் சொத்து பிரிக்கிறது, மற்ற சில விஷயங்கள்லாம் இருக்கும். சரியா? குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், தகப்பனை மையப்படுத்தி நடக்கிற விஷயங்களில் சாதகமற்று இருக்கும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா 9ஆம் இடம் ஓரளவு சரியில்லை. 9 கூடியவனும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9 கூடியவன் 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபந்தான், பூர்வ புண்ணிய லாபந்தான். அதிர்ஷ்டம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பாவக்கர தொடர்பு இருக்க தான் செய்யுது. செவ்வாயும் புதன் வீட்டில் தான் புதனும் செவ்வாய் வீட்டில் தான் இருக்கிறாரு. விருச்சிகம்
அவர் குரு பார்வையில் இருந்தாலுமே புதன் நல்ல நிலைமையில் இல்லை, ஒரு இரிட்டேஷனாக தான் இருக்கிறாரு, எரிச்சலோடு தான் இருக்கிறாரு. ஏன்னா புதனுக்கு வந்து செவ்வாய் வீடு உகந்த வீடு அல்ல. பொதுவாகவே புதன் ஒரு நல்ல கிரகம், புத்திகாரகன், வித்யாகாரகன், அறிவுக்காரகன், சமயோத புத்தி செய்கிறவர், எல்லாத்துக்குமே நல்ல கிரகம். ஒரு மனிதன் வந்து நாசுக்காக இருக்கணும், நயமாக இருக்கணும், பதமாக இருக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். நீங்கள் மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும், தனித்துவமாக தனியாக இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, செவ்வாய் வீடு விருச்சிகம் மேசத்தில் புதன் இருக்கக்கூடாது. விருச்சிகம் மேசத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க. சரியா, சுப தொடர்பு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, புதன் வந்து விருச்சிகத்தில் வந்து குரு பார்வையில் இருந்தாலுமே கொஞ்சம் இதாக தான் இருக்கிறாரு. சரியா, ஓகே. அதனால் அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பங்காளி விஷயம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேது வந்து ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, சனி பகவானை பார்க்குறாரு. 3, 6ஆம் இடங்கள் உத்தியோகத்து போகிறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, உத்தியோகத்துலேயும் வந்து என்ன ஓவர் இதாக இருக்கும். உத்தியோகத்தில் வந்து நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது ஒன்று நடக்கும். ஸோ உத்தியோகத்து போகிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 6 புதனும் வந்து 6க்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறாரு. ஸோ உத்தியோகம் போகிறவங்களுக்கு சில நெருக்கடிகள், உத்தியோகத்தில் சில மறதிகள், ஞாபக மறதிகள், செய்ய வேண்டியது கரெக்டாக செய்ய முடியாமல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதுக்கு வந்து ஒரு பூஜை புனஸ்காரம் சொல்கிறேன், அதை ஒரு நாள் செஞ்சுருங்க. ரைட் நேயர்களே, அதை கடைசியாக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். இருப்பினும் கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சுக்கிரன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்கள் வந்து ஸ்தான பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால முத்தான 3 யோகங்கள் இருக்குது. சில குறைபாடுகள் இருந்தாலுமே நிபந்தனைக்குட்பட்டு நல்ல பலங்கள் இருக்குது. ஒரு 30% நிபந்தனைக்குட்பட்டு சில பின்னடைவுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. 70% நல்லா இருக்குது. ஒட்டுமொத்தமாக 100க்கு 100 எப்போயுமே நல்லா இருக்காது. ஏன்னா சில கிரகங்கள் எப்போயுமே எல்லா கிரகங்களும் எல்லா நேரமும் நல்லா இருக்காது, சில கிரகங்கள் தான் நல்லாயிருக்கும். இப்போ ராகுவின் நிலைப்பாடு, கேதுவின் நிலைப்பாடு சரியில்லை. புதன் சுமாராக இருக்கிறாரு, செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, குரு நல்லா இருக்கிறாரு, சூரியன் 100க்கு 50% நல்லா இருக்கார், சந்திரன் 2.25 நாளுக்குள்ளே ஒரு தடவை மாறுவார், ராசிநாதன் 50% நல்லா இருக்கிறாரு, சனி பகவான். இப்படி தான் பலன்கள் போகும். சரியா, இதை வச்சு நம்ம பலன்களை பிரிச்சுக்கணும். இதுதான் ஒரு ஜோதிடருடைய இது அப்சர்வேஷன். கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இயல்பாக இருக்கா, ஸ்தான பலம் பெற்றிருக்கா, வலிமையுடன் இருக்கா, வலிமையோடு இருந்தாலும் பாபத்துவமாக இருக்கா, சுபத்துவமாக இருக்கா, நல்ல இடத்துல இருக்கா, நல்ல மனநிலையில் இருக்கா, அதுதான் பார்க்கணும். இப்போ மகர ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் வந்து மொத்தம் 3 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள். சனி பகவான், சுக்கிரன், புதன், அடுத்து செவ்வாயும் சேர்த்துக்கலாம். 4-11 கூடியவர். இந்த 4 கிரகங்களுமே நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. மோர் தென் 70% நல்லா இருப்பீங்க, மனதாலும் உடலாலும். மற்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், மற்றதெல்லாம் உங்கள் லக்கண ரீதியாக நடக்கும். நீங்கள் மகர ராசி ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, நட்சத்திர ரீதியாக தசாபுத்தி நடக்கும். உத்திராடத்துக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும், திருவோணத்துக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும், அவிட்டத்துக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும். அதெல்லாம் தனித்தனியாக உள்ள ட்ராக்கு. இப்போ ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினில் ஒவ்வொரு ட்ராக் இருக்குது, கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொன்றும் இருக்கும். ஒன்று நான் ஏசியாக இருக்கும், ஒன்று ஏசியாக இருக்கும், ஒன்று அன்ரிசர்வ்டாக இருக்கும். ஆனால் 3மே வந்து 3 ட்ராக்குமே ஒரே தண்டவாளத்தில் தான் ஓடும். அவங்களோட டைமிங் ட்ராவல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா, 8 மணிக்கு ஏறினாங்கன்னா மறுநாள் காலையில் 4 மணிக்கு இறக்கி விட்ருவாங்க. சரியா, அந்த டைமிங் ட்ராவல் சேம் தான். ஆனால் கம்ஃபர்டபுள் வந்து நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுள் வித்தியாசப்படும். அவங்களுடைய கம்ஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, தனிப்பட்ட சௌரியங்கள் அது வந்து சில பேருக்கு முன்ன பின்ன இருக்கும். அன்ரிசர்வ்டில் இருந்தால் கொஞ்சம் கஜன்னு இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். நான் ஏசியில் இருந்தோம்னா கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, படுத்துக்கலாம், எந்திரிச்சிக்கலாம், ஓரளவு ஃப்ரீயாக இருக்கலாம். ஏசியில் இருந்துச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரியா, நல்லா ஜாலியாக இருந்துக்கலாம். அது மாதிரி தான் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து ஒரே ராசியில் இருந்தாலுமே 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குமா சார்னா சொல்ல முடியாது. இப்போ அவிட்டத்துக்கு நல்லா இருக்குது. அவிட்ட நட்சத்திரநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்காலும் அவிட்ட நட்சத்திரம் முதல் தர யோகத்தை பெறுது. திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்குது. சந்திரனை சொல்ல முடியாது, 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். ஆனால் சுபத்தோடு பெறும்போது அது கும்யூனிட்டி கூடும். ஒரே நேரத்தில் சந்திரன் வந்து ஒரு சந்திரனை செவ்வாயை பார்க்குறாரு, சந்திரமங்கல யோகம். குருவோட சேரார், குருச்சந்திர யோகம். அதுபோக வந்து சுக்கிரன் கூட சேராரு, நல்ல அமைப்பு. புதன் கூட சேராரு, நல்ல அமைப்பு. ஸோ சுக்கிரன், செவ்வாய், குரு, புதன் இவங்ககிட்டலாம் சந்திரன் சேரும்போது சரி, அவங்க பார்வைக்கு வரும்போது சரி, சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு இப்படி மாதத்தில் வந்து ஒரு 20 நாட்கள் 25 நாட்கள் வந்துடும். ஸோ திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன சொல்கிறது பலன்கள் இருக்கும். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு ஸ்கிப் ஆகி போயிட்டே இருப்பார், ராசி விட்டு ராசி மாறுவார். இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்ப்போம், இன்றைக்கி எங்கே சார் இருக்கிறார் சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி சந்திரன் எப்படி இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி திருவோண நட்சத்திரம் இருக்கும். சந்திரன் இன்றைக்கி வந்து உத்திரட்டாதியில் இருக்கிறார். உத்திரட்டாதியிலிருந்து ரேவதிக்கு போகிறாரு. பரவாயில்ல, குரு பார்வையில் இருக்கிறார். ஓரளவு குரு பார்வையில் இருக்கிறாரு, நல்லா இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு.
ஸோ இன்றைக்கி நாளைக்கு வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். அடுத்து 4ஆம் இடத்துக்கு போவார், சுக்கிரன் பார்வைக்கு வருவார். பௌர்ணமி சூப்பர். 4ஆம் தேதி 5ஆம் தேதி அருமையாக இருக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கு. இதுதான் ஜோதிடம். ஐப்பசி பௌர்ணமி, புத்த பௌர்ணமி, இப்படி இப்படி சில நாட்களில் நல்ல பலன்களை கொடுக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக சொல்லலாம், என்னால் சொல்ல முடியும். 3 நட்சத்திரத்துக்குமே எந்தெந்த நாட்கள் உகந்த நாட்கள் சொல்ல முடியும் என்னால். தனித்தனியாக வீடியோ கூட போட முடியும். உத்திராடத்துக்கு இந்த மாதம் என்ன மாதம், ஐப்பசி மாதம் எந்த நாட்கள் உகந்த நாட்கள், எந்த நாட்களில் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும், அதை என்னால் சொல்ல முடியும். வேத ஜோதிடத்தின்படி கோச்சார ரீதியாக சொல்ல முடியும். ஆனால் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும். ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கும். அது வந்து ஜாதக ரீதியாக தான் நடக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு 100க்கு ஒரு 50% சொல்ல முடியும். சரியா? அது மாதிரி 3 நட்சத்திரத்துக்கும் சொல்ல முடியும். திருவோணத்துக்கும் சொல்ல முடியும், அவிட்டத்துக்கும் சொல்ல முடியும். நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் வந்து டைம் பற்ற மாட்டேக்கு. சரியா? நான் எல்லா ராசிக்கும் வீடியோ போடணும். சரியா நேர்களே? அடுத்து எனக்கு நேரங்காலம் கிடச்சி அமைப்பு இருந்துச்சுன்னா நான் போடுறேன். நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு மாதத்தில் இந்த அடுத்த வருகிற கார்த்திகை மாதம் 3 நட்சத்திரத்துக்குமே நல்ல நாட்கள் என்னென்ன, அந்த நல்ல நாட்கள் அன்றைக்கி என்னென்ன விசேஷங்கள் நடக்கும், நீங்கள் எந்தெந்த காரியத்தில் ஈடுபடலாம், இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். சில பேருக்கு போர் அடிக்கும், என்னடா இந்த ஆள் பலனே சொல்ல மாட்டேங்கிறானே, கதை தான் சொல்லிட்டு இருக்கானே அப்படிம்பீங்க. கதை இல்லை, அந்த இதை சொல்கிறேன், அந்த காரணத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன் நான். சரியா? இதன் அடிப்படையில் தான் உங்கள் பலன்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் எல்லா நேரத்தில் டக்குன்னு கிடச்சிடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரியா நேர்களே? ஓகே. இப்போ வந்து நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, கேதுவின் பார்வை வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் பார்க்குது, சனி பகவானையும் பார்க்குறதுனால உத்தியோகத்து போகிறவங்க கவனம் பாருங்கள். ஏன்னா சனி பகவான் உத்தியோக கிரகம், கேது பார்வையில் தான் இருக்கிறார். ஒரே நேரத்தில் குரு பார்வைக்கு வரார், கேது பார்வைக்கு வரதுனால கொஞ்சம் உத்தியோகம் இருக்கணும், கொஞ்சம் ஆன்மீகப்பற்று இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் கேது பார்வையும் குரு பார்வையும் விழுதுனால, குரு 9ஆம் பார்வை, கேதுவுடைய 6ஆம் பார்வை. ஆன்மீகப்பற்று இருக்கும், கோயில் உலகத்துக்கு போவீங்க, தெய்வத்தை பற்றி நிறையா பேசுவீங்க, தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து அமானுஷ வேலையிலாம் ஈடுபடுவாங்க, அமானுஷ சக்தி செயல்பாடுகள் இருக்கும். அதுபோல் சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகலாம். சரியா? அடுத்த வரையான நாட்கள் சித்தர் வழிபாடு இருக்கும். ஏதோ ஒரு நேரத்தில் சித்தரை பற்றி தேடி இருப்பீங்க, அந்த மனசில் என்ன வந்திருக்கும், ஜீவசமாதிக்கு போகலான்னு நினைப்பீங்க, இந்த எண்ணங்கள்லாம் வரும். சரியா? சிவ வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சித்தர்னாலே சிவன் தான், சிவ வழிபாடு அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். இன்றைக்கி பிரதோஷம், திங்க பிரதோஷம், சோமவார பிரதோஷம், அந்த சிவனருள் மகர ராசி பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஆனால் அந்த வீடியோ வந்து மறுநாள் தான் கிடைக்கும். பட் இன்றைக்கி நான் வீடியோ பேசுகிற நேரம் வந்து கிட்டத்தட்ட அந்த பிரதோஷ நேரத்தில் தான் பேசுகிறேன். சரியா நேரில்? மணி வந்து இப்போ 5 ஆகுது. கண்டிப்பாக பிரதோஷ நேரத்தில் தான் பேசுகிறேன். சிவனருள் கிடைக்கட்டும். ரைட்டு. பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, பலன்கள் நல்லா இருக்குது. சரியா? 30 யோகங்கள், 3 முத்தான யோகங்கள். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், நினைத்தது கை கொடுக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால தாய்வழி அன்பு நல்லாயிருக்கும், தாயாருடைய ஸ்பரிசம் நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கும், வீடு மாற்றுறதுக்கு நல்ல காலகட்டமாக இருக்குது, வீடு கட்டுற வேலையை நல்லபடியாக நடக்கும், அதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் கிடைக்கும். எப்போதும் தீராத ஆசைகள் இருக்கும், பலவித திட்டத்தோடு இருப்பீங்க. வீடு எப்படினாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைத்தோடு இருப்பீங்க. இப்போ இடம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இறங்கினீங்கன்னா மலமலன்னு முடியும். சில நேரத்தில் சில காரியங்கள் இறங்கினோம்னா தடங்களின்றி போகும், அதுக்கும் சில நேரங்கள் வரணும். ஸோ இப்போ வந்து வீடு, மனை, வண்டி, வாகனம் இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் நீங்கள் முனைப்பு கட்டினீங்கன்னா அது அந்த முயற்சி வெற்றியாக போய் முடியும், தடங்கள் இல்லாமல் முடியும். உயர்கல்வி படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பணம் பல வகையில் வரும். பணபலமும் இருக்கும், படைபலமும் இருக்கும், ஆள் பலமும் இருக்கும், அதிகார பலமும் இருக்கும். மனைவி மூலமாக நல்ல ஒரு செல்வாக்கு வந்து சேரும். மனைவி வலிமையாக நல்ல ஒரு ஏர்னிங்கும் இருக்கும். சரியா? மனைவினா யார்? மனைவி பெற்றவர்கள், மாமனார், மாமியா, மச்சினை, இவங்களெல்லாம் ஒரு பெனிஃபிட் இருக்கும். 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால மச்சினை உதவி இருக்கும். மலைக்கு போனாலும் மச்சினை உதவி வேணும்பாங்களா, அது மாதிரி மச்சினை வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார். மச்சினை வந்து உங்களுக்கு நேரம் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். உங்கள் மனைவி கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. என்றைக்குமே மச்சனை மர பயிற்சக்கூடாது. சரியா? பங்காளியிலும் பயிற்சிக்கக்கூடாது, மச்சினை மாதிரியும் பயிற்சக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா பங்காளியை பயிற்சிட்டோம்னா மச்சினை மாதிரி தேவைப்படும், மச்சினை மாதிரில் பயிற்சிட்டோம்னா பங்காளியோட தேவைப்படும். ஸோ என்றைக்குமே நம்ம பேலன்ஸாக வாழ்க்கையை கொண்டு போகிறோம், அதான் கெட்டிக்காரத்தனம். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நண்பர்களால் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதுபோல் பலருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. நீங்கள் வந்து மாடல் ஆஃப் அதர்ஸ், நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுது. வயதுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? ஒரு 20 வயசு பையன் மற்றவங்க மாடலாக இருக்க முடியாது. ஒரு 60 வயசு ஆள், 60 வயசாக இருக்கிற ஒரு ரிட்டையர்ட் பர்சன், ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்டாக இருக்கிறாரு, ஒரு பெரிய மனுஷன், ஒரு சிந்தனையாளர், அரசியல் விமர்சகர், ஒரு சிந்தனையாளர், ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தவர், ரிட்டையர்ட் ஆனவர், ஆன்மீக சம்மந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் சொல்ல மற்றவங்க கேட்பாங்க, அவருக்கு ஒரு ராயல்ட்டி இருக்கும். சரியா? நல்ல இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 4 பேருக்கு புரிகிற மாதிரி இருக்கும், பாப்புலாரிட்டி இருக்கும், அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஐபிசி 20க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும், அரசாங்க விஷயத்தில் நல்லாயிருக்கும்.
நல்ல ஒரு காரியத்தை செய்வீங்க. செய்யும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், துரித முன்னேற்றம் இருக்கும், ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரியா, வேகமாக முன்னேற்றம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல வந்து சூரியன் சுக்கிரன் சுக்கராயத்துவம் இருக்கிறதுனால நூல் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஜவுளி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். சுக்கிரன் ஒரு நீர்க்கரகம், சொந்த வீட்டில் இருக்கிறாரு. சரியா, விவசாயம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். விவசாயத்தில் வந்து கரும்பு போட்டிருக்கவும் நல்லாயிருக்கும். நன்சை பயிர் கரும்பு போட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனும் ஒரு விவசாய கரகம் தான். ஸோ விவசாயம் இந்த பக்கம் நல்லாயிருக்கும். 10ஆம் இடம் கர்மம் காரியஸ்தானமாக இருக்கனால விவசாயம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்திலும் நல்ல மகசூல் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்கிறாங்க, குரு பார்வையில் இருக்கிறனால விவசாயத்தின் மூலிமா நல்ல வருமானம் வரும். 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் வருமான, 11ஆம் இடம் வருமான ஸ்தானம். அதாவது ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்குமே ஒவ்வொரு இடம் வந்து நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம்னா 10ஆம் இடம் மூலிமா வருகிற வருமானம். 10ஆம் இடம் என்ன, தொழில் வியாபாரம். ஸோ தொழில் வியாபாரம் மூலியமாக நல்லா பணம் வரும். 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால அந்த வருமானம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து 2 விஷயத்தில் கரெக்டாக வரும். அந்த விஷயத்தில் வந்து அந்த பணம் சம்பாதிக்கிற அந்த தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக இருப்பீங்க, விவேகமாக இருப்பீங்க, வீரமாகவும் இருப்பீங்க. சரியா, ஈவனாக இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. சில நேரம் வந்து நம்ம சில காரியத்தை செய்வோம், ஆனால் அதில் ஷார்ப்பாக இருக்க மாட்டோம். அதை வந்து நமக்கு விருப்பம் இல்லாமல் செய்வோம், அரை மனசோடு செய்வோம். சரியான வார்த்தைங்கிறது அரை மனசு தான். சில காரியத்தை வந்து முழு மனசாக செய்வோம். எப்போயுமே ஒரு மனுஷன் வந்து எல்லா நேரமும் முழு மனதாக இருக்க முடியாது. சில நேரம் அரை மனசாக தான் இருப்போம். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்கும்போது பாருங்கள், அரை மனசாக எடுப்பார். அன்றைக்கி நமக்கே தெரியும், நல்லா படிக்கிற பையன் கண்டுபிடிச்சிருவான். நான்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது அதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். அவர் ஏதோ பாவம் அவர் குடும்ப சூழ்நிலை இருக்கும், உப்புக்கு பாடம் எடுத்துகிட்டு போயிடுவார். சரியா, ஆனால் சில நேரம் எஃபெக்டிவாக எடுப்பார், முழு மனசோடு எடுப்பார். எல்லாத்துலேயும் இருக்குங்க. எல்லா தனிப்பட்ட மனிதனுக்கு எல்லா மனிதனுக்குமே இருக்குது அரை மனசு முழு மனசுன்னு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீட்டிங் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நல்லபடியாக இருந்தாருன்னா நல்லா பேசுவார், முழு மனசோடு பேசுவார். 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ முழு மனசோடு பேசுவார். அரை மனசில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அரைகுறையாக சொல்லிட்டு போயிடுவார். ஏன் இந்த வீடியோ போடுற எனக்கே சில நேரம் அப்படி வந்துடும். அரை மனசு முழு மனசோடு தான் பேசுவேன். நானும் மனுஷன் தானே, எனக்கு என்னையும் கிரகங்கள் ஆட்டு வைக்கிறதில்ல. எனக்கு அன்னைக்கு தேதிக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கோ அந்த நேரத்துக்கு எந்த ஓரத்தில் பேசுகிறேனோ அந்த நேரத்துக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தை பற்றி என்னை ஆட்கொள்ளும் போது நான் வந்து நல்ல நின்று நிதானமாக பேசுவேன். சில பேச்சுக்கள் எனக்கே பிடிக்கும். நான் போடுற வீடியோ டெய்லி நைட்டில் கேட்பேன், வாக்கிங் போகும்போது கேட்பேன். அந்நேரம் எனக்கே நானே ரசிப்பேன், பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நல்லா பேசியிருக்கோமேனு. அதுபோல் தான் எல்லா ஒரு மனிதனுக்குமே. அதே மாதிரி இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு ஈவனாக இருப்பீங்க. சரியா, நல்ல ஒரே மனதாகவும் இருப்பீங்க, ஒரே செயலாகவும் இருப்பீங்க. சிந்தனை செயலும் ஒருங்கிணைஞ்சு நல்ல விதமாக பார்ப்போம். இப்படிலாம் இருக்குங்க, நிறைய சொல்லிட்டு போகலாம், பலன்கள் நிறைய சொல்லலாம் நேர்களே. உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடுறேன், நல்லா இருக்குது. அது மாதிரி 11ஆம் இடத்துல செவ்வாய் குரு பார்வையில் இருக்கனால சகோதர யுகம் நல்லா, சகோதரனால நல்லாயிருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு செய்தியில் கேட்பீங்க. அவங்களோட உடல்நலம், குடும்பம், சகோதரர் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அவங்க சம்மந்தப்பட்ட வேலைகள், உத்தியோகம், திருமண அமைப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ சகோதர விஷயத்தில் நல்ல சிறப்பாக இருப்பீங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து சூரியன் 8 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கனால எதிர்பாராத இஷ்டம், வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. 9 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், ஏற்கனவே சொல்லிட்டே இதை நான். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, அட் ப்ரெசண்ட் இப்போ இன்றைக்கி தேதி வந்து 3ஆம் தேதி, 3ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சரியா, ஸோ 4ஆம் இடம் 5ஆம் இடம் வலுப்பெறுது. பிள்ளைகள் விஷயத்துலையும் நல்லாயிருக்கும். பிள்ளைகளும் நல்லா ஷார்ப்பாக இருப்பாங்க, அறிவுபூர்வமாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. ஏன்னா 5 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகள் நல்ல ஒரு காரியம் பண்ணுவாங்க. பிள்ளைகள் நல்ல ஒரு காரியம் பண்ணுறதுனால பெற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மகர ராசியில் இருக்கிறவர்களுக்கு. சரியா நேர்களே, நிதி நிலைமை எப்படி சார் இருக்கும்? ஃபினான்ஸ் பொசிஷன் அதான ரொம்ப முக்கியம். நிதி நிலைமைகள் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். நிதி நிலைமைக்கு பணம் வர்றதுக்காக நல்ல சோர்சஸ் எல்லாம் இருக்கும், நல்லபடியாக வச்சுக்கோங்க. பணம் நல்லபடியாக வரும், அந்த சோர்சஸ் நல்லா இருக்குது. தொடர்ச்சியாக பணம் கிடைக்கும், அதான் ஃப்ரீக்வெண்ட்டாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதுபோக வணிகம், வியாபாரம் இதில் வந்து திட்டமிடல் கரெக்டாக இருக்கணும். ஸ்டெடியாக திட்டமிடுங்க, நின்று நினச்சி திட்டமிடுங்க. அவசர கதியில் எதுவும் செய்யாதீங்க, நல்லாயிருக்கும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றி உங்கள் கூட இருக்கும். சில பேர் வந்து சில விஷயத்தில் வந்து வேகமாக பணம் வரணும்னு சில காரியங்கள் பண்ணுவாங்க, அதிலலாம் ஈடுபடாதீங்க. சரியா, ஆபத்தான முதலீடை தவிர்த்துருங்க. ரிஸ்க் எடுத்து எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், கிராஜுவலாக போங்க. வேகமும் விவேகமும் ஈவனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோக வந்து உங்கள் எதிர்காலம் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி சில முதலீடுலாம் பண்ணுங்கள். அது நிறைய பேர் பாலிசி போடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எதிர்காலத்துக்காக சில திட்டங்களில் வந்து இது பண்ணுவாங்க. சில பேர் இடம் மனை வாங்கி போடுவாங்க, சில பேர் நகை வாங்குவாங்க, சில பேர் சேமிப்பு பண்ணுவாங்க. உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செய்யுங்க. அதுக்கு உண்டான காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
வரவு செலவில் கணக்கு பாருங்கள். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். வரவு செலவுகளை இந்த காலகட்டத்தில் கணக்கு பண்ணணும். ஏன்னா வரவு செலவுக்குள்ள கிரகம் புதன் வந்து வக்கரம் அடைகிறாரு. எப்போ சார் வக்கரம் அடைகிறாரு? அவர் வந்து 21ஆம் தேதிக்கு மேலே வக்கரம் அடைகிறாரு. சரியா? அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? 11ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறதுனால வரவு செலவுலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியா? ஆரம்ப கல்வி உறவு நல்லா இருக்கும். 2 குடைவன் குரு பார்வையில் இருக்கிறாரு. இருப்பினும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவசரப்படாதீங்க. சரியா? அவசரப்படக்கூடாது. ஆரம்ப கல்வி படிக்கிறவங்க +2 வரைக்கும் படிக்கிறவங்களாம் படிக்கிற இடத்துல பொறுமையாக இருக்கணும். பதட்டப்படக்கூடாது. யாருக்கிட்டே வம்பு தும்பில் சேரக்கூடாது. மாணவர்களுக்கு சொல்கிறேன். சரியா நேர்களே? அப்படி இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. சரியா? கவனக்குறை வந்து படிப்பில் வந்து இதாகிக்கிறோம். உடற்பயிற்சி எடுத்துக்கணும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீர் சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி உள்ள பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சரியா நேர்களே? நீர் நிறைய அருந்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் தண்ணி நிறையா கொடுக்கணும். தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக தண்ணி நிறையா குடிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சந்திரனுடைய ஆதிக்கம் கிடைக்கும். ஏன்னா தண்ணியில் முழுக்க சந்திரன் தான் இருக்கிறாரு. சந்திரன் தான் தண்ணி. சந்திரன் உடைய சில பொருட்கள், உணவுப் பொருட்களில் நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் நமக்கு வந்து சில கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக கிடைக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சனிப்பனோட ஆதிக்கம் இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் நிறைய ஊற்ற முடியாது. லிமிட்டாக தான் ஊற்ற முடியும். அதை தான் கரெக்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சந்திரன் வந்து ஒரு சுப கிரகம். தண்ணி கொஞ்சம் நல்லா குடிக்கலாம். தாராளமாக குடிக்கலாம். ஆனால் எண்ணெயை அந்தளவுக்கு ஊற்றி சாப்பிட முடியாது. ஏன்னா எண்ணெய் வந்து சனி பகவானோட ஆதிக்கம். அவரை வந்து பட்டும் படாமல் தான் வச்சுக்கணும். சரியா? ரொம்ப ஊற்றிட்டோம்னா எண்ணெய் உள்ளுக்க ரொம்ப போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர் ஏறிடும். இல்லைன்னா வேறு மாதிரி பக்க விளைவுகள் வந்துடும். ஆனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக குடிக்கலாம். 2 கிளாஸ் குடிக்கிற இடத்துல 1 கிளாஸ் கூட குடித்தாலும் ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் வயிறு உப்புன மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். தண்ணி நிறைய சேருங்க. ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் கிடைக்கும். சந்திரன் மனோகாரகன், மாதுர்காரகன். மனமும் உடலும் நல்லா இருக்கும். சீதோசனமாக இருக்கும். அதுபோக சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் நல்லா இருக்கும் உடம்புல. சரியா? சந்திரன் உடலை வந்து சீதோசனமாக ஆக்கிடுவார். இப்போ சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கிறாரு. பௌர்ணமியை நோக்கி தான் போகிறாரு. நல்ல விதமாக அதை பார்க்கப்படுகிறது. வளர்பிறையோ தேய்பிறையோ எப்பயுமே வந்து மகர ராசினியர்கள் நீர் நல்லா அருந்தணும். சரியா நேர்களே? ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு சுவை இருக்குது, ஒவ்வொரு பொருட்கள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கூடுதல் பயன்கள் கிடைக்கும். இதை வேணால் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். எந்தெந்த கிரகம் எந்தெந்த தசாபுத்திக்கு என்னென்ன சாப்பாடு அதிகமாக சேர்க்கணும்னு சொல்லலாம். நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா பிரித்து வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. திணிக்கிற மாதிரி ஆகிப்போம். அதனால் நீர் சத்து இந்த காலகட்டத்தில் நிறைய சேர்த்துக்கோங்க. நீர் சத்து நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லாயிருக்கும். சோர்வடையாது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எலும்பு மூட்டு வலி இருக்கிறவங்க கவனமாக இருங்க. அதுக்கு வேண்டிய மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. மூட்டு வலி, எலும்பு வலி, முழங்கால் வலி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் கேது பார்வை இருக்குது. சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. ஸோ நவம்பர் 25 வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குண்டான மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயின்மெண்ட் தடவுறது வைக்கிறது பண்ணிக்கோங்க. அதுமாதிரி வாக்கிங் போகிறவங்களாம் நல்லா அதுக்கு உண்டான சேஃப்டியாக செருப்பு போட்டுக்கோங்க. சில பேர் கண்ணாப்புறன்னு வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகிறேன்னு சொல்லி மூட்டு வலி வந்துடும். அதனால் சில விஷயத்தை பார்த்துக்கணும். அதுபோக வேலை தேடுறவர்கள், உத்தியோக தேடுறவர்களுக்கு இந்த வாரம் பொறுமையாக இருக்கணும். புதிய உத்திகள் கை கொடுக்கும். உத்தியோகம் தேடுறவங்களுக்கு புதிய உத்திகள். பழைய குருடி கலவத்தரடின்னு சொன்ன மாதிரி பழைய விஷயத்திலே இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாறி யோசனை பண்ணணும். மாற்று யோசனை இருக்கணும். மாற்றி யோசிச்சிங்கன்னா உத்தியோகத்தில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணணும். மாற்றி யோசனை பண்ணணும். நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம், அரைச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு இருக்கக்கூடாது. மாற்றி செய்யணும். சில பேர் அப்படியே மெயில் போட்டுகிட்டே இருப்பாங்க கம்பெனிக்கு. அப்படி போடக்கூடாது. சில நேரம் என்ன பண்ணணும்னா நம்ம அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போகணும். சரியா? நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். அந்த கதை சொன்னோம்னா பெரிய கதையாக போயிடும். அதாவது என்ன பண்ணணும்னா நம்ம ரிஷ்யூம் எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு ப்ளஸ் ஜெராக்ஸு, அதுபோல் நம்ம ரிஷ்யூமு, பயோடாட்டான்னு சொன்னாலும் தெரியும். பயோடாட்டா அல்லது ரிஷ்யூம் எல்லாம் ஒன்று தான். அதை எடுத்துகிட்டு அப்படியே சில கம்பெனி விஷயமாக நடக்கணும். அப்படியே மவுண்ட் ரோட்டில் நடந்தோம்னா நிறைய கம்பெனி இருக்குது சென்னையில். ஏதோ ஒரு கம்பெனிக்கு போனால் வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அங்கே வந்து அந்த கால்ஃபார் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஆள் போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்பியர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆள் கிடச்சிரும். அப்பியர் ஆகிறோம் பார்த்தீங்களா, அப்படியே இன்டர்வியூ வைப்பாங்க. அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் ப்ரூஃப் பார்த்துட்டு அப்படியே வேலையை கொடுத்துருவாங்க. அதனால் வேலை தேடுறவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு மட்டும் மெயில் போட்டுட்டு மட்டும் உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஃபிசிக்கலாக இறங்கி 4 கம்பெனி ஏறி இறங்குங்க. ப்ரெஸ்டீஜ் பார்க்காதீங்க. கூச்சப்படாதீங்க. சரியா? அழுதுட்டு இருந்தாலும் உழுதுட்டு இருக்கணும். வேலை இல்லைன்னா வேலை தேடி அலையணும். சும்மா நான் சிஸ்டத்தில் பார்த்தேன், மெயிலை போட்டேன், காப்பி சிசி போட்டேன், காப்பி போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன்லாம் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நீங்கள் அலைஞ்சு திரிகிறீங்களோ அந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதில் கண்டிப்பாக இந்த நேரம் வந்து மாற்றி யோசிக்கிற நேரம். மாற்றி யோசிக்கணும். இப்படி தான் மாற்றி யோசிக்கணும். சரியா நேர்களே? கதவை தட்டினா தான் திறக்கும், இல்லைன்னா திறக்காது.
அரசு நிர்வாக பொறுப்புகள் நல்ல சாதகமாக இருக்கும். அது சொல்லிட்டு அரசியல் அரசாங்க பொறுப்புகள்லாம் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் வந்து அமைதி மற்றும் சமநிலை இருக்கும். திருமணமானவர்கள் பரஸ்பர புரிதல் இருப்பீங்க, சிறத்தன்மையோடு இருப்பீங்க. திருமண காரியங்கள் நல்லபடியாக முடியும். பிரிச்சிருந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேருவீங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும். காதலிப்பவர்களுக்கு கனிவான காலகம். மகர ராசியில் நல்லா இருக்குங்க, தலைகீழாக மாறப்போகுது. திருமண உறவு, காதல், மற்ற விஷயங்கள், எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்லா இருப்பீங்க. காதல் இனிக்கும் தித்திக்கும், ஊடல் கூடல் நாடல் சாடல் எல்லாமே இருக்கும். சரியா? இதைத்தான் நான் சொன்னேன், தலைகீழாக மாறப்போகுது. ஒரு மனிதனுக்கு 1000 தான் இருந்தாலும் சரி, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஸ்பரிசமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பரஸ்பரமாக ஸ்பரிசமாக இருந்தோம்னா எல்லா கவலையும் தீர்ந்து போயிடும். 1000 தான் இருந்தாலுமே, கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் சரிமே, சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே மனைவி கையால் உருவாய் சாப்பிட்டுட்டு மனைவி கூட சந்தோஷமாக இருந்தோம்னா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை வந்து ஆணுக்கும் ஏற்படும் பெண்ணுக்கும் ஏற்படும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தலைகீழாக சேஞ்சஸ் இருக்கும். சரியா நேயர்களே? இந்த முத்தான 3 யோகங்கள் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். ஏன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருவுக்கு கேந்திரமாக சுக்கிரன், குருவுக்கு கோணமாக செவ்வாய் புதன் நல்லாயிருக்கும். சரியா? செவ்வாயும் சுக்கிரனும் அடுத்தடுத்து இருக்கிறாங்க. சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 2 பேரும் ஆட்சி போட்டிருக்கிறதுனால அந்த பிருகுமங்கல யோகம் ஸ்பரிசம் நல்லாயிருக்கும். காந்தம் இருமால் இழுக்கப்பட்டதா, இரும்பு காந்தத்தால் இழுக்கப்பட்டதா, அப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஈர்ப்பாக இருப்பீங்க. சரியா? டக்குன்னு இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருங்க, இதுதான் முக்கியம். சரியா? என்ன தான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து மனைவி கையில் ஒரு வாய் சோறு வாங்கி சாப்பிட்டா தான் சந்தோஷம். அது மாதிரி தான் ஒரு பெண் என்ன தான் பெரிய நாட்டுக்கே பெரிய ராணியாக இருந்தாலுமே கணவன் ஒரு கையளவு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். சரியா? கணவன் வந்து ஒரு அல்வா பட்டணமோ ஒரு 50 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அதை காட்டிலும் சந்தோஷம் பெருசாக கிடையாது. அந்த பொண்ணு கலெக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ராணியாக இருந்தாலும் சரி, கணவன் கையால் சில சந்தோஷத்தை பெறணும். சரியா? 1000 தான் இருந்தாலுமே புள்ள வரம் கொடுக்குறவன் புருஷன்தான். சரியா? புள்ள வரம் கொடுக்குறவன் புருஷன்தான் பெண்ணுக்கு. அது நல்ல விதையாக பார்த்துக்கணும். அந்த அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது. குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும். நல்லபடியாக இருங்க. இந்த ஒரு விஷயத்துலேயே எல்லாம் மேட்ச் ஆயிரும். 1000 பிரச்சனை இருந்தாலுமே கணவன் மனைவி இணையிறதுல வந்து எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். அதுதான் சந்தோஷம். தாம்பத்தியம்னு இருக்காங்க, புனிதமானது. தாம்பத்தியம் வந்து ரொம்ப புனிதம். ரைட் நேரில் நல்லா இருக்குது சார். எதுவும் சாமி கும்பிடணுமா சார்னா டெய்லி கும்பிடுங்க. அதை பற்றி ஆரம்பித்தோம்னா வீடியோவில் எடுத்து இன்னும் கூடிரும். நல்லபடியாக கும்பிடுங்க. நல்லதாக இருக்குது. சரியா? கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இல்லைனா வீட்லேயும் சாமி கும்பிடலாம். 11/11/2025 அன்றைக்கி வந்து பூச நட்சத்திரம் தான். ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் குருவோட சேரார். குருச்சந்திர யோகம், கஜகேஸ்வர யோகம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி பூஜை பண்ணலாம். காலையில் 8 to 9 சுக்கர வரையில் நீங்கள் வந்து வீட்டில் வந்து பெருமாளை கும்பிடலாம். சரியா? பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க. ஏற்கனவே நான் ஒரு பழைய வீடியோவில் ஒரு பெரிய பெருமாள் படம் அனுப்பியிருந்தேன். நெல்லிக்கனி மரத்தில் பெருமாள் இருக்கிற மாதிரி. அந்த இது அமலா நவமி, அஸ்ய நவமி சொல்லியிருந்தேன். நிறைய நேரில் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவெலாம் இருந்தது. அதில் வந்து ஒருத்தர் நெல்லிக்காய் மரத்தை பூஜை பண்ணியிருந்தார். அதை கூட இந்த வீடியோவில் அனுப்புகிறேன். ஏன்னா போன இதில் அனுப்ப முடியல, என்னால் மறந்துட்டேன். இந்த வீடியோவில் அனுப்புகிறேன். அது எல்லோரும் பாருங்கள், உலகம் பார்க்கட்டும். ஒரு நேயர், அவர் பேர் என்னன்னு தெரில, என்ன ராசின்னு தெரில, மகர ராசியாக கூட இருக்கலாம். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அன்றைக்கி வீட்லேயும் பூஜை பண்ணிவிட்டு நெல்லிக்காய் தோட்டத்தில் பெரிய நெல்லிக்காய் மரத்துக்கும் பூஜை பண்ணி அசத்திட்டார். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டார். நிறைய நேரம் அனுப்பியிருந்தாங்க, 10-15 பேர் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதே படத்தை கூட நீங்கள் வச்சு கும்பிடலாம். சரியா? பூச நட்சத்திரம், ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இணையிறாங்க. நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேரில்? அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான். சரியா? வழிபாடு பண்ணலாம். சரியா? பெருமாள் வழிபாடு கூட பண்ணலாம். சரியா? பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இல்லைனா முருகப்பெருமானையும் கும்பிடலாம் அன்றைக்கி. சரியா? சரியா? செவ்வாய்க்கிழமை வருது. பூச நட்சத்திரம் தான் முக்கியம். திதி வந்து சப்தமி திதி வந்துடுது. சஷ்டி முடிஞ்சு சப்தமி திதி வந்துடுது. 7ஆம் திதி. சரி இருக்கட்டும். ஆனால் சூரிய கேந்திரத்தில் சந்திரன் இருக்கிறார். சந்திரன் ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறாரு. சூரிய கேந்திரத்தில் தான் இருக்கிறார். அந்த அட்டமிக்கு பின்னாடி தான் அவர் வந்து இருள் சந்திரனை போவார், அமாவாசை நோக்கி போவார். பரவாயில்ல, ஒரு நல்ல பூஜையாக தான் இருக்குது. இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. நான் எந்த தெய்வம்னு கம்பல் பண்ணலை. உங்களுக்குன்னு இஷ்ட தெய்வம் இருக்குல்ல, அந்த இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுருங்க. 11/11/2025 IPC 25 காலையில் 8 to 9 வீட்டில் இஷ்ட தெய்வம். உங்களுக்கு இந்த தெய்வம் இஷ்ட தெய்வம்னா அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. முருகப்பெருமானை கும்பிடுதுன்னா சோமகந்தரை கும்பிடுங்க. சரியா? மகர ராசிக்கு ஒரு வெற்றி வேல் கொடுத்துருக்கேன் நான், மகர வேல். அந்த வேல் படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சு கும்பிடலாம். முருக வழிபாடும் பண்ணலாம், பெருமாள் வழிபாடும் பண்ணலாம். ஏன்னா செவ்வாயும் புதனும் சேர்ந்து ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கனால அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் முருகப்பெருமான், புதன் பெருமாள். ஸோ இந்த வழிபாடு பண்ணலாம். சரியா? கம்மியாக கூட பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பட்டு அந்த டைம் தான் ரொம்ப முக்கியம். திருமணத்துக்கு எப்படி பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் முகூர்த்தங்கிறது 2 பேத்துக்கு ஒரே டைம் தான். அது மாதிரி நீங்கள் பெருமாளை கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டாலும் சரி, 8 to 9 கும்பிட்டுருங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11/11/2025 நல்லா இருக்குது. சந்திரன் வலிமை பெற்ற சந்திரனாக ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் குருவோட சேர்றாரு. ராசியை பார்க்குறாரு. நல்லா இருக்கும். சரியா? நல்ல அமைப்பு. அன்றைக்கி பூஜை பண்ணிட்டீங்கன்னா சந்திரனோட அனுக்கிரகம் இருக்கும். சரியா? சந்திரன் தான் ரொம்ப முக்கியம்.
மனோகாரகன், மனசு தான் ரொம்ப முக்கியம். சரியா? மனம்தான், மனமே சகலமும் என்பார். இங்கே சகலத்துக்கும் காரணம் மனமே காரணம். சரியா? மனம்தான் ரொம்ப முக்கியம். மனமே முருகனின் மயில் வாகனம் அப்படி சொல்கிற பாட்டே இருக்குது. மனம்தான் ரொம்ப முக்கியம். ஸோ மனதை பார்த்துக்கோ நல்லபடி. சரியா நேர்களே? மனசை நம்ம நல்லபடியாக பார்த்துக்குருவோம். அந்த மனதுக்கு உடையவன் மனோகாரகன் யார்? சந்திரன். தன்னுடைய சொந்த வீட்டில் குருவோட சேர்றாரு ஒளிச்சந்திரனாக. சுக்கிர சூரியனுக்கு கேந்திரமாக, செவ்வாய் புதனுக்கு கோணமாக நல்ல ஒரு அமைப்பில் உட்கார்றாரு. ஸோ 11/1/2025 11/11/2025 ஐப்பசி 25 பூஜை பண்ணுங்கள். வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். சரியா? நீங்கள் என்ன பிரசாதத்துக்கு நெய்வேத்தியத்துக்கு எது வேணாலும் வச்சுக்கோங்க. பால் கூட வைக்கலாம். ஏன்னா சந்திரன்னா பால் தான். பால், நாட்டு சக்கரை. நான் பெரும்பாலும் அதான் சொல்லுவேன். வீட்டில் உள்ளதை எடுத்து வைக்கலாம். ஒரு கிளாஸ் பால், நாட்டு சக்கரை. பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். சந்திரனுடைய நாமத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓம் சந்திர பவனை போற்றி, ரோஹிணி நட்சத்திர குருவனை போற்றி, அஸ்த நட்சத்திர குருவனை போற்றி, திருவோண நட்சத்திர குருவனை போற்றி, மாதுருகாரகனை போற்றி, மனோகாரகனை போற்றி, அம்புலியே போற்றி, இந்துவே போற்றி, நிறைய இருக்குது. சோமனை போற்றி, சூரியமித்திரனை போற்றி, ஈகை இரக்கம் கருணை காரணம் தருவனை போற்றி, கருணை மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, சந்திரபவனை போற்றி, தாய் உள்ள முக்கியவனை போற்றி, தாய்மானவனை போற்றி அப்படின்னு சந்திரபவனை கும்பிடுங்க. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அம்மன் கவசத்தையும் படிக்கலாம். சந்திரன் வந்து சக்தி வடிவமானம் தான். அதனால் சக்தி கவசம் படிக்கலாம். அம்மன் அபிராபி அந்த இது எதாக இருந்தாலும் படிக்கலாம். அதுபோக வந்து இதெல்லாம் இருக்குல்ல, சுலோகம்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. சரியான லலிதா காயத்ரி மந்திரம் நிறைய இருக்குது. இப்படி மாதிரி அம்மன் சுலோகத்தையும் சொல்லலாம். நீங்கள் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் சில உரைகளாக சொல்லியிருக்கிறேன். ஒரு முக்கியமான வழிபாடு சொல்லியிருக்கிறேன். நான் வழிபாடு எப்படியோ ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாள் வழிபாடு பண்ணுங்க சொல்லுவேன். அந்த வழிபாடை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுங்கள். சரியா? கோயில் குளத்துக்கு போகிறது செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வழிபாடை வீட்டில் பண்ணிடுங்க. சரியா நேரில்? ஸோ அந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சிறுக சிறுக சேர்த்தா தான் பெரிய லாபம் வரும். சிறுதுள்ளி பெரு வெள்ளம். அது மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வீட்டில் சின்ன சின்ன வழிபாடு பண்ணிகிட்டே வந்தோம்னா அப்படியே நாளொரு மேனி பொழுது வண்ணமாக வாழ்க்கை நல்லபடியாக போகும். வர்ற பிரச்சனையெல்லாம் நமக்கு சார்ட் அவுட் ஆகும். பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா அங்கே சன்னியாசிகளுக்கு சாப்பாடு கொடுங்க, அன்னதானம் கொடுங்க, வஸ்திரம் வாங்கி கொடுங்க. ஏதோ உங்களால் முடிஞ்சவளுக்கு கொடுங்க. சனிக்கிழமை சனிபவனை கும்பிடுங்க. சனிபவனுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? அம்மன் வழிபாடையும் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அது மாதிரி நான் சொன்ன அன்றைக்கி முருகப்பெருமானை பெருமாளை கும்பிடுங்க. சந்திரனை கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரி? அம்மன் வழிபாடும் பண்ணலாம். இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. வாழ்த்துக்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை டைப் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் பிடிக்கும். இப்போ எனக்கு இஷ்ட தெய்வம்னா எனக்கு வந்து 2 பேர் பிடிக்கும். எனக்கு என் பேர் ராமசுப்ரமணியன் வச்சுக்கிறோம். பெருமாளையும் பிடிக்கும், முருகனையும் பிடிக்கும். ஸோ ரெண்டையும் 50-50 இப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து 50-50 பிடிக்கும். அம்மனையும் பிடிக்கும், விநாயகரும் பிடிக்கும். அது மாதிரி 2 பேர் வச்சு கும்பிட்டுக்கலாம். சக்தி விநாயகர்னு வச்சு கும்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம மனம்தான் நமக்கு வந்து மார்க்கம். சரியா நேயர்களே? ஒரு மனசாக இருந்து நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடியோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.